Hello guys, welcome back to DK's MathShow. நான் உங்கள் DK. உங்களுக்கு மேக்ஸை சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கிளாஸ் 12 சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் உடைய லெக்சர் 2 இன்வர்ஸ் ஆஃப் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ முதல்ல சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ அப்படின்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் என்னது ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட் ஜீரோவா இல்லை அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஒரு மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட் ஜீரோவா இல்லை அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஜீரோவா இருந்தால் என்ன ஆகும், அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்திருக்கேன் 1 0 0 1. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ரைட்? அப்போ இதை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரியே பி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், இதோடைய டிட்டர்மினன்ட் 0. ஸோ அப்போ இதை சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த டெஃபனிஷனில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸை m by n ஆர்டரில் தான் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது m ரோஸ் n காலம்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3/2 மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. இதில் 3 ரோஸும் 2 காலம்ஸும் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள் 1 2 4 5 7 8. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஒரு 3/2 மேட்ரிக்ஸ், ஏன்னா இதில் 3 ரோஸ் இருக்குது அண்டு 2 காலம்ஸ் இருக்குது, கரெக்ட்? ஸோ இதை வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் என்னது, m by n. இப்போ இந்த m by n ஆர்டர் சப்போஸ் சேமாக இருக்குது, அதாவது m ஈக்குவல் டு n இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் a ஈக்குவல் டு 1 2 3 4. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/2, ரைட்? ஸோ இந்த இடத்துல எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் சேமாக இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருக்குது. அதே மாதிரியே பிங்கிற மேட்ரிக்ஸ்லையும் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்வர்ஸுக்கு வரலாம். ஓகே, இப்போ நம்ம ஏ அப்படின்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு உங்களால் பி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியணும், such that AB ஈக்குவல் டு BA ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக உங்களுக்கு வரணும். ஓகேவா, ஸோ ஏன்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறீங்க, பி அப்படின்னு நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறீங்க, such that ஏவோட அந்த பியை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலும் ஏவோட அந்த பியை ப்ரீ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ப்ரீ மல்டிப்ளை அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு முன்னாடி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது, போஸ்ட் மல்டிப்ளை அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு அடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணால் ப்ரீ மல்டிப்ளை, இதுக்கு அடுத்து மல்டிப்ளை பண்ணால் போஸ்ட் மல்டிப்ளை. ஸோ இப்போ நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறோம், ஏக்கு போஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலும் ஏக்கு ப்ரீ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஐடென்டிட்டி தான் கிடைக்கணும். அப்படி பிங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் பி. ஓகேவா, பட் ஏவோட கண்டிஷன் என்னது, நான் சிங்குலராக இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் பிஏ கண்டே பிடிக்க முடியும், இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கொஷின் வரும் அப்படின்னா எதனால ஏ வந்து நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் பிஏ நான் எப்படி கெஸ் பண்ணுறது, இந்த 2 கொஷின் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதோடைய ஆன்சரை நம்ம அப்கமிங் லெக்சர்ஸில் பார்க்கலாம். எதனால ஏங்கிறது நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம கெஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒரு மேட்ரிக்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாதுல, எப்படி டக்குன்னு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டையுமே அடுத்தடுத்த லெக்சர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's me, Deepak. Always remember that maths கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.